முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பொறுப்பிலிருந்து எடுக்கணும் 2 அமைச்சர்களையும். ஏன்னா இந்த 2 அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு. அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது. அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன், பேர் உதயசூரியன், 5 முறை எம்எல்ஏ, அவருடைய ஆதரவால தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், காவல்துறைக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். நானும் இங்க தேர்தல் பிரச்சாரம் பல முறை வந்திருக்கிறேன். சங்கராபுரம் தொகுதியில் அங்க மலை இருக்கு, கல்வராயன் மலை. அந்த மலையில 30,000 வாக்குகள். அந்த 30,000 வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க. காரணம் அங்க காய்ச்சற கள்ளச்சாராயத்துக்கு இவர் தான் எல்லாத்துக்கும் ஆதரவு. யாராவது அங்க காவல்துறையில மாட்டினாங்கன்னா உடனே இவர் போன் பண்ணி அவளை விடுவிப்பார். அப்ப என்ன நடக்குதுங்க? ஆட்சியா நடக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் 50 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. இன்னும் என் கணக்கு இன்னும் ஒரு 20-25 பேர் போன்னு தோணுது எனக்கு. ஒரு மருத்துவரை நான் சொல்றேன். கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்துல அப்ப ஆன்டிடோட் கேட்டேன். ஃபெமிபிசோல் அது ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன். இல்ல, ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு, இந்தியாவிலே இல்ல. இந்தியாவிலேயே இறக்குமதி பண்றது. எஸ்பி மட்டும் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க? கலெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இந்த கலெக்டர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர் ஒழுங்கா உண்மையா சொல்லி இருந்தாருன்னா எல்லாமே மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு காலையில 5 பேர் வந்திருக்கிறாங்க, மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வர. ஏன்னா இந்த மெத்தனால் பாய்சனிங் இது. இவங்க குடிக்கிறது எத்தனால், ஆனா இது மெத்தனால். இது மெத்தனால் உடம்புக்கு போய் அது எக்ஸ்கிரீட் ஆகுது 1 வாரம் ஆகும். ஆன்டிடோட் கொடுத்தாங்கன்னா 10 மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே. எத்தனால் கொடுத்திருக்காங்க, அது வேற. அப்படி இப்படி எல்லாம் ஒரு தெரியுது மாதிரி சம்பவம் நடக்குது, பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு தெரியுது. அதனால இத சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒன்னும் சரி வராது. ஏன்னா இதை சம்பந்தப்பட்டவர்கள் யாரு? முக்கிய அரசியல் புள்ளிகள், ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய புள்ளிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயத்தால் இன்று வரை 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல் மருத்துவமனைகளில் 4 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் பலர் ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். இது தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன். அதே போன்று தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். கடந்த ஆண்டுதான் விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 30 பேர் கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் குடித்து இறந்தார்கள். அன்று முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், இந்த கள்ளச்சாராயம் கலாச்சாரத்தை இரும்பு கரங்களை கொண்டு அடக்குவோம், இந்த கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்றெல்லாம் முதலமைச்சர் சொல்லி 10 மாதங்களுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பது புதிதல்ல. 40 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது அனைவருக்கும் தெரியும், அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும், அனைத்து காவல்துறையினருக்கும் தெரியும், ஆட்சியருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் அரசியல் காரணத்துக்காக. இப்ப நம்ம கள்ளச்சாராயம் வித்தவங்க 4 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க, செய்தி வந்திருக்கு. அதற்கு உடந்தையா இருந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை? அதற்கு உடந்தையா இருந்த ஆட்சியருக்கு என்ன தண்டனை? அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை?
எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை? அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம, அவங்களுடைய ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் விற்க முடியாது. அதே போன்று காவல்துறைக்கு தெரியாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் காய்ச்ச முடியாது. இங்க மாவட்டத்தில் ரெண்டுமே தொடர்ச்சியா 40 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் துடைப்பு தான். சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு 10 பேர் அதுல இருக்கிற காய்ச்சினவங்க வித்தவங்களை கைது பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும், என்ன செய்ய போறாங்க? ஒன்னும் செய்ய போறது கிடையாது. இது வெறும் கண் துடைப்பு தான். முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பொறுப்பிலிருந்து எடுக்கணும் 2 அமைச்சர்களையும். ஏன்னா இந்த 2 அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு. அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர் நடந்த சம்பவம் கிடையாது. அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன், பேர் உதயசூரியன், 5 முறை எம்எல்ஏ. அவருடைய ஆதரவால தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், காவல்துறைக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். நானும் இங்க தேர்தல் பிரச்சாரம் பல முறை வந்திருக்கிறேன். சங்கராபுரம் தொகுதியில் அங்க மலை இருக்கு, கல்வராயன் மலை. அந்த மலையில 30,000 வாக்குகள். அந்த 30,000 வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க. காரணம், அங்க காய்ச்சற கள்ள சாராயத்துக்கு இவர் தான் எல்லாத்துக்கும் ஆதரவு. யாராவது அங்க காவல்துறையில மாட்டினாங்கன்னா உடனே இவர் போன் பண்ணி அவளை விடுவிப்பார். ஒருத்தர் காசுறவங்கள விடுவிப்பாரு, இன்னொருத்தவங்களை வந்து விற்கிறவங்களை விடுவிப்பார். ரிஷிவந்திய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், இவருடைய அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில் இருந்து நடக்காது. இவர் தான் அங்க பொறுப்பில்லாத ஒரு அமைச்சர். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள், எல்லாருக்கும் தெரியுது, ஊடகம் உங்களுக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. இவங்க சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் காலையில வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாராம், அவரை பார்த்து வணக்கம் வச்சுட்டு தான் போனோமா. இவர் யாருன்னா ஏவா வேலுவோட அனுதாபி. ஏவா வேலு பொறுப்பு அமைச்சர், இந்த அமைச்சர். அப்ப என்ன நடக்குதுங்க? ஆட்சியா நடக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் 50 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. இன்னும் என் கணக்கு இன்னும் ஒரு 20-25 பேர் போன்னு தோணுது எனக்கு. ஒரு மருத்துவர் நான் சொல்றேன். கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்துல அப்ப ஆன்டிடோட் கேட்டேன். ஃபெமிபிசோல் அது ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன். இல்ல, ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு, இந்தியாவிலே இல்ல. இந்தியாவிலேயே இறக்குமதி பண்றது ஏன்? உயிர்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இது அவமானமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம், திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். கடுமையா கண்டிக்கிறோம். முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும், அந்த பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள். 4 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேல எஃப்ஐஆர் போடுங்க, கலெக்டர் மேல எஃப்ஐஆர் போடுங்க. ஒரு முறை போட்டு பாருங்க, அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் விற்க முடியாது யாராலும். அந்த பயம் கொண்டு வரணும். யாருக்குமே பயம் இல்லையே. எஸ்பி மட்டும் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க? கலெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இந்த கலெக்டர் சொன்னதுனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர் ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு காலையில 5 பேர் வந்திருக்கிறாங்க, மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்க. ஏன்னா இந்த மெத்தனால் பாய்சனிங் இது. இவங்க குடிக்கிறது எத்தனால், ஆனா இது மெத்தனால். இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது 1 வாரம் ஆகும். ஆன்டிடோட் கொடுத்தாங்கன்னா 10 மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே. எத்தனால் கொடுத்திருக்காங்க, அது வேற. அப்படி இப்படி எல்லாம் ஒரு தெரியுது, மாதிரி சம்பவம் நடக்குது, பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு தெரியுது. அதனால இத சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒன்னும் சரி வராது. ஏன்னா இதை சம்பந்தப்பட்டவர்கள் யாரு? முக்கிய அரசியல் புள்ளிகள், ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய புள்ளிகள். அதனால் சிபிஐ என்கொயரி வேணும். நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம்.
எல்லாம். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு, திமுக ஆட்சி. 1971 மதுவை மறந்து இருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள். ஏன்னா நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க, 3 தலைமுறையை குடிகாரன் ஆக்கிட்டீங்க. டாஸ்மாக் கடையை திறந்து அவன் போய் அங்க போய் 150 ரூபாய்க்கு வாங்க முடியாம இங்க 50 ரூபாய்க்கு கள்ள சந்தையில் வாங்குறான். அவனை குடிச்சுதான் ஆகணும். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான். உங்களுக்கு மக்கள் மீது ஏதோ அக்கறை இருக்க? இது நான் கள்ளச்சாராயத்தை மட்டும் நான் சொல்லல, அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான். இது நான் கள்ளச்சாராயம் சாகடிக்கும், அது அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான். இது உடனடியாக சாகடிக்கும், அது 1 வருஷத்துல சாகடிக்கும். அதான் வித்தியாசம். இதுல இப்ப 50 பேர் இறந்திருக்கிறாங்க. அரசு விற்கிற சாராயத்துல ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் பேர் இறந்துட்டு தான் வராங்க. வருமானம் அரசுக்கு என்ன வருமானம் வேணும்? இன்னைக்கு 45,000 கோடி டாஸ்மாக் விற்பனை, அடுத்த ஆண்டு 50,000 கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க. வெட்கக்கேடு இதெல்லாம். அதுக்கு அடுத்த ஆண்டு 55,000 கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? குடிக்கிறதுக்கு. ஏன் விவசாயத்துக்கு வைங்க, இலக்கு வைங்க, கல்விக்கு வைங்க, படிப்புக்கு வைங்க. இந்த 2 மாவட்டம், கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம், கடைசியில் இருக்க மாவட்டம். நான் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவும் சரி நாங்களும் என்ன சொல்றோம், கல்வியில 10வது 12வது பாத்தீங்கன்னா கடைசி 2-3 மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம். டாஸ்மார்க்ல நம்பர் 1 விழுப்புரம் மாவட்டமும் கள்ளக்குறிச்சி மாவட்டமும். பர் கேபிட்டா இன்கம் கடைசியில் இருக்கு. அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் இந்த மாவட்டம். இதுக்கு தொழிற்சாலையெல்லாம் அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. தேர்தல் வந்ததுன்னா காசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது தான் இவங்களோட வேலை. சந்தி சிரிக்குது. இப்போ தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வெட்கக்கேடு. அதனால இதை மூடி மறைக்க அரசு பார்த்துருக்காங்க. பார்த்தா கள்ளச்சாராயம் ஒரு கிராமத்துல விற்கிறாங்க. எங்க விற்கிறாங்க? அங்க இருக்கிற கோர்ட் பக்கத்திலேயே, காவல் நிலையம் பக்கத்துல வித்திருக்கிறாங்க. ஆனா எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்க? சுடுகாட்டுல வித்திருக்கிறாங்க போட்டிருக்காங்க. அப்ப இதுவே மிஸ்லீடிங் தானே? அப்ப உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை நடக்குமா? உங்களுக்கு கோர்ட் பக்கத்திலையும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கள்ளச்சாராயத்தை வித்திருக்கிறாங்க, இப்ப விஷச்சாராயத்தை. ஆனா இது சுடுகாட்டுல வித்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு தெருவில் குடிச்ச 23 பேர் இறந்த 23 பேர் அந்த தெருவை சார்ந்தவங்க. ஒரே தெருவில் இது 2-3 ஊர்ல குடிச்சிருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் நேற்று சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லியிருக்கிறாரு. குறைந்தது இந்த 2 அமைச்சர்களை பதவி விலக்கணும். முத்துசாமி பொறுப்பு அமைச்சர், ஏவாவேலு இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர். அந்த துறை அமைச்சர் முத்துசாமி, இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு. ஏவாவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். அவருடைய சொந்த தொகுதி திருவண்ணாமலை நகரத்தில். சட்ட ஒழுங்கு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அவ்வளவு நடக்குது திருவண்ணாமலை நகரத்தில். ஆனா அதை பத்தி கவலை இல்லை அவருக்கு. அவர் தானே பெரிய பயங்கர நிர்வாகி. அதுக்கு 2 துறை, பிடபிள்யூடியும் ஹைவேஸும். வேற யாருக்கும் தகுதி இல்லை அவங்க அதுல அரசுல. இப்ப இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிக்கிறவங்க வணிகர்கள், இவங்க வியாபாரிகள், இவங்க நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது. இது போன்ற 2-3 வணிகர்கள் தான் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. அவங்களை வச்சுதான் முதலமைச்சர் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறார். அப்படிதான் இப்படிதான் சம்பவங்கள் வரும். அதனால எங்களுக்கு வேண்டியது 1, சிபிஐ விசாரணை வேணும். 2, இந்த 2 அமைச்சர்களையும் பதவி விலக்கணும், பதவி நீக்கம் செய்யணும். அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் மீது முழு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். யார் இவங்களுக்கு உடந்தை, யார் இவங்களுக்கு விடுதலை பண்ணிருக்கிறாங்க, கடந்த காலத்தில் யார் யார் காப்பாத்தி இருக்கிறாங்க, எல்லாமே வெளியில வரணும். அதில் அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடணும். நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் அடுத்தது இது போன்ற சம்பவம் நடக்காது. கள்ள சாராயம் காட்ட மாட்டாங்க, கஞ்சாவும் விற்க மாட்டாங்க. இன்னொன்னு, எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய நோக்கம் தமிழக அரசு
பூரண மதுவிலக்கை உடனடியாக கொண்டு வாங்க. இதுதானே எல்லாத்துக்கும் காரணம். இதுதானே அடிமட்ட காரணம். இதுதானே எங்களுடைய ஐயா 45 ஆண்டு காலம் போராட்டம் பண்ணி எத்தனை வழக்குகள் போட்டோம். உச்சநீதிமன்றம் போயிட்டு தேசிய நெடுஞ்சாலை உள்ள கடைகளெல்லாம் மூடணும்னு சொல்லி இந்தியாவில் 90,000 மது கடைகளை மூடணும். தமிழ்நாட்டில் 3,322 கடைகளை மூடணும். இப்ப அதுவெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. பேருக்கு தேர்தல் நேரத்தில் இதே முதலமைச்சர் சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலில் சொன்னார், என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு அதை மறந்துட்டீங்களா? அது திமுகனா அப்படிதான். நாங்க ஒண்ணு சொல்லுவோம், அதை செய்ய மாட்டோம். அதான் அவங்களுடைய கொள்கை. சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால இது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இது சம்பந்தமாக இன்னும் 1-2 நாட்களில் கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதை நாங்கள் அறிவிக்கிறோம். எங்க செய்ய போறோம், எங்க அறிவிக்க போறோம் நாங்க. ஏன்னா இது ஏதோ இந்த ஒரு சம்பவம் கிடையாது. தொடர்ச்சியான பிரச்சனை. இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. இதுக்கு சமூக நீதி பத்தி பேசுறீங்க. சமூக நீதினா நீங்க மது விலக்கை அமல்படுத்துங்க. அதுதான் சமூக நீதியினுடைய முதல் பிரச்சனை. அதுதான் தீர்வு. எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிக்கிட்டு, எல்லாரையும் ஏழை ஆக்கிக்கிட்டு, நீங்க மட்டும் இங்க இருக்கிற 2-3 வியாபாரிகள் வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதாவது இது சாராயம் பொதுவா டாஸ்மார்க்ல விற்கிறதுக்கும் இங்க கள்ளச்சாராயம் பண்றதுக்கும் எத்தனால் அதுதான் குடிக்கிறது. அதுல மெத்தனால் கலந்து பண்ணா அது விஷம் வந்துடும். மெத்தனால் அதுல சிறிய அளவுல கலப்பாங்க, சில நேரத்தில் கலப்பாங்க. இதுல எந்த அளவு கலந்துருக்காங்க அவங்களுக்கே தெரியல. இது மெத்தனால் பாய்சனிங். மெத்தனால் பாய்சனிங் 10 மணி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆன்டிடோட் கொடுக்கணும். அதுல ஃபெமிபசோல்னு சொல்லிட்டு ஆன்டிடோட் இருக்கு. அது கொடுத்தா உடனடியாக ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரத்தில் அந்த மெத்தனால் உடம்புல அப்சார்ப் ஆகாம பார்த்துக்குவோம் அந்த ஆன்டிடோட். அந்த ஃபெமிபசோல் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எத்தனால் கொடுக்கலாம். இங்க எத்தனால் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அந்த ஆன்டிடோட் முக்கியமானது. கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் நான் போய் பார்த்தப்போ, சம்பவம் நடந்து பார்த்தப்போ, அப்போ நான் கேட்டேன், ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன். இல்லை சார், எங்ககிட்ட இல்லை சார், இன்னும் வரல சார். அப்போ என்ன சொன்னாங்க, அரசுல நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி தயாராக வச்சிருப்போம், இது போன்ற அடுத்த ஏதாவது சம்பவம் வந்ததுன்னா. எங்கேயாவது சென்னையில் இருந்தால் கூட சம்பவம் வந்தோன்னு அங்கேருந்து 2 மணி நேரத்தில் எடுத்து போட்டு இருந்தா நிறைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். செய்யறாங்க. இங்க மருத்துவர்கள் மேல குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மெத்தனாலோட எஃபெக்ட் என்னன்னா, 1 வாரம் கழிச்சும் உயிருக்கு ஆபத்து வரும். குடிச்சு 1 வாரம் கழிச்சு நல்லா இருப்பாங்க, திடீர்னு உயிருக்கு ஆபத்து வரும். அப்படி வயிற்று வலி இருக்கும், கண்ணு பார்வை தெரியாது, நெஞ்சு வலி இருக்கும், யூரின் பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் இருக்கும் அதுல. அதனால குறைஞ்சது இந்த குடிச்சவங்க 10 நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும் குறைஞ்சது. அவங்க பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அதனால ஏன்னா இப்ப இதுல என்னன்னா, கலெக்டர் என்ன சொல்லிட்டார், உடனே இது விஷசாராயம் இல்ல அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே மெத்தனமா இருந்துட்டேன். அதுல ஒருத்தர் இந்த விஷசாராயம் குடிச்சுதான் செத்து இருக்கிறார். அந்த நபருடைய சாவுக்கு வந்தவங்க தான் இவங்க எல்லாமே குடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் அடுத்தது வயல்ல படுத்துட்டு இருந்தாங்க, அங்கங்க இருந்தாங்க, அவங்க எல்லாமே போதையில இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க இறந்துட்டாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. அதனால இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது. இப்ப முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோமையா கடந்த ஆண்டு சொன்னீங்க, என்னத்தை அடக்குனீங்க? இங்க இல்ல, இங்க இல்ல இருக்கு, இந்தியாவில நிச்சயமா இருக்குது. ஏன்னா இதுல என்னன்னா, கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்திலேயே அப்பவே தமிழக அரசு நாங்க அந்த ஆன்டிடோட்லாம் நாங்க தயார் நிலையில வச்சிருப்போம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வைக்கலையே. இல்ல இவங்க இந்த ஆன்டிடோட் இல்ல. இங்க
ஆனா என்னன்னா அதுக்கு மாறாக எத்தனால் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது அதுல. ஆனா அந்த ஆன்டிடோட் இருந்ததுன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அந்த ஆன்டிடோட் ஆனா 10 மணி நேரம் குடிச்சு 10 மணி நேரத்துல இருந்து இடங்கள் இந்த உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த கலாச்சாரம் உயிரிழக்கிறது. ஏன் இதை மட்டும் இந்த பகுதி மட்டும் நடக்குது நீங்க நினைக்கிறீங்க? கள்ள சாராயம் மட்டும் இல்ல, அரசு சாராயமும் வட மாவட்டத்தில் அதிக விற்பனை நடக்குது. இப்போ நீங்க வட மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டம் எடுத்துக்கங்க. விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி இதெல்லாம் எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டு காலமாக 10வது 12வது கல்வி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கடைசி 15 இடத்துல இந்த 15 மாவட்டம் தான். ஆனா இந்த 15-20 ஆண்டுகள்ல டாஸ்மாக் விற்பனையில முதல் மாவட்டம் பாத்தீங்கன்னா இந்த 15 மாவட்டம் தான். தொழிற்சாலைகள்ல கடைசியில இருக்கிற மாவட்டம் இந்த 15 மாவட்டம். பர் கேபிட்டா இன்கம்ல தமிழ்நாட்டிலே கடைசியில மாவட்டம் இந்த மாவட்டம் தான். குடிசைகள் அதிகமாக உள்ள மாவட்டம் இந்த மாவட்டங்கள் தான். என்ன இந்த மக்களை வாக்கு வங்கிகளாக இந்த மாவட்டத்தில் 2 பெரிய சமுதாயம், ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் இந்த அரசுகள் வெறும் ஓட் பேங்கை தான் பயன்படுத்தி தவிர அவங்களை முன்னேற்றுவதற்கு எதுவும் கிடையாது. இப்ப இந்த சம்பவத்தில் இறந்தவங்க கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அப்ப அவங்க என்ன அவ்வளவு பாவப்பட்டு இருக்கிறாங்களா? என்ன அந்த நிலையை கொண்டு வந்ததே இவங்க தான். அதனால இந்த மாவட்டத்திற்கு இவங்க முன்னேற்றம் கொண்டு வரணும், தொழிற்சாலை கொண்டு வரணும், வேலை வாய்ப்பை கொண்டு வரணும், வானம் பார்த்த பூமி விவசாயிகளுக்கு இன்னும் திட்டங்கள் கொண்டு வருவது, நீர் மேலாண்மை தடுப்பணையில கட்டுங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க. இதுல வாரம் காவல்துறை சார்பாக ரைடு போய் அப்பப்போ அழிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ கைது செய்யப்பட குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா இவர் வாங்கி விட்டதாகவும் அவர் சார்ந்த இன்னொருத்தவரையும் அவர் சார்ந்த இன்னொருத்தரும் போய் இப்போ மரக்கானவரையுமே போயிடுச்சு. ஸோ ஒரு செயின் லிங்காக தான் போய்கிட்டு இருக்க தவிர இது ஒரு இண்டஸ்ட்ரியஸ்க்கோ அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு மெத்தனால் ஸ்பிட் இருக்கிறது நிற்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கல்ராயன்மலை பகுதியில் வரக்கூடியது இல்லைன்றாங்க. இப்போ போலீசார் இங்க இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகளை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வரதையும் ஒருவேளை மாற்றாக அவர்கள் நோக்கி உண்மையாலும் போறாங்களா இல்ல கண்காணிப்புக்காக அவர்களும் சேர்ந்து கைது செய்யறாங்களா? இல்ல, ஏதாவது கல்வராயன் மலையில அங்க பழங்குடி சார்ந்த மக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க கள்ளச்சாராயத்தை காய்ச்சிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க நான் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்திலே தேர்தல் பரப்புரையில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எங்க கட்சி சார்பில் இங்க போராட்டங்களும் பல கடந்த காலம் நடத்தியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஆனா யாரும் அதை செவிசாக்கல. ஏன்னா அவங்கள ஓட் பேங்கா தான் பாக்குறாங்க. 32,000 ஓட்டு அங்க மலையில இருக்கு. இவங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. பாதுகாப்பா இருந்து தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து சாராயத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க. இதுதான், அதனாலதான் இவர் 5 முறை எம்எல்ஏவா இருக்கிறார். எடுத்தோடனே இவருக்கு 30,000 ஓட்டு வந்துடுது. அவருக்கு மீதி இருக்கிற கீழே இருக்கிற மலை கீழே இருக்கிற ஓட்டு வாங்கினாலும் 5 முறை எம்எல்ஏ இருக்கிறாரு. அவங்களுக்கு பாதுகாப்பு, காய்ச்சறவங்களுக்கு இவர் பாதுகாப்பு, விற்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் பாதுகாப்பு. அப்படி யாராவது இங்க கைது பண்ணா உடனே அவங்களுக்கு போன் பண்ணி எஸ்பிக்கு கலெக்டருக்கு அவர் போன் பண்ணி மிரட்டருது, விட்டுடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு நம்ம ஆள் தெரிஞ்ச ஆள் அப்படின்னா. ஏன் இப்போ அந்த கண்ணுக்குட்டியா கோவிந்தராஜ் அவன் பேனர் வைக்கிறான், டிஜிட்டல் பேனர், பெரிய அவங்க திமுக அலுவலகத்துக்கு முன்பு பெரிய பேனர் வைக்கிறான். இவங்க தேர்தலில் வெற்றி பெற்றது, மலையரசன் வெற்றி பெற்றது. அப்ப என்ன, அப்ப எல்லாமே உடனே தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றது நிச்சயமா சாத்தியம். மரக்காணம் அந்த பகுதி இந்த பகுதி எல்லாமே பாண்டிச்சேரியில இருந்து அதெல்லாம் கலந்து வைக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு தொழிலா நடந்துதான் இருக்கு. அரசுக்கு, அதாவது காவல்துறைக்கு தெரியாம யாருமே கள்ளச்சாராயம் காட்ட முடியாது, காவல்துறை தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது. கண் துடைப்பு தான், நிச்சயமா கண் துடைப்பு. நீங்க சிபிசிஐடி என்கொயரி கண் துடைப்பு தான். அதுல யாரும் அரசியல்வாதிகள் யாரும் அதுல மாட்ட மாட்டாங்க. சும்மா ஒரு 10 பேரை அவங்க கைது பண்ணி அங்க போவாங்க இங்க போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 பேரை கைது பண்ணுவாங்க. யார் வைக்கிறவங்க? இப்ப கஞ்சா எப்படி பண்றாங்க? கஞ்சா தெருவில் வைக்கிறவங்கள ஒரு 10 பேர் கைது பண்றாதான் கஞ்சா 2.0, 3.0, 4.0, 5.1 சொல்றாங்க. நாங்க 4000 பேர் கைது பண்ணோம். 4000 பேர் யாரு? தெருவில் வைக்கிறவன். அவன் சப்ளை பண்றவன் முக்கியமானவன், அவன்லாம் யாரும் கைது பண்றது கிடையாது. அவன் எங்க இருந்து வருது, எங்க பண்றான், அந்த மலையில இருந்து பண்றாங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து வருதா, அதெல்லாம் கிடையாது. அதனால தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா குடிகார நாடா மாறி இப்ப கஞ்சா நாடா மாறிடுச்சு. கஞ்சா மட்டும் இல்ல,
போதைப் பொருட்கள் அபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி என்னன்னு அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க. இது நான் முதலமைச்சர் கிட்ட பல முறை சொன்னோம், பல போராட்டங்கள் நடத்தணும். அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லை. முதலமைச்சர் ரிவ்யூ பண்றார். அன்னைக்கு பார்த்த முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணார். போய் அங்க சொல்லி உங்க தொகுதியிலே உங்க எஸ்பியை கூப்பிட்டு வச்சு உங்க மாவட்டத்தில் கஞ்சா யாராவது வித்தாங்கன்னா நான் உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லணும். அப்படி பண்ணணும். எல்லாத்துக்கும் அப்படிதான் பயம் இருக்கும். யாருங்க? நான் பார்த்தேன், அந்த ஆலோசனை பார்த்தேன். அந்த ஆலோசனை சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு சொன்னார், நடவடிக்கை எடுங்கன்னு படிச்சார், அவ்வளவுதான். அது ஒரு ஆலோசனை. உணர்வுபூர்வமா கோபமா இருக்கணும். நான் உட்கார்ந்து இருந்தேன்னா நான் சொல்லுவேன், எஸ்பியை கூப்பிட்டு வச்சு அடுத்தது ஒரு வாரம் டைம் கிளீன் அப் பண்ணுங்க. 8வது நாள்ல நீங்க பண்ணலன்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். நான் எங்க ஏதாவது கண்டுபிடிச்சா சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லணும். அந்த பயம் வரலையே யாருக்கும். இந்திய அளவுல கபோக்காக்கு எதிராக செயல்பட்ட மிகப்பெரிய ஒரு லீடரா பார்க்கப்பட்டது. இந்த வட மாவட்டம் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு. ஆனா அந்த வட மாவட்டத்தில் பெரிய அளவில் ஒர்க் பண்றது பாமக. இந்த பெல்ட்ல பாமகவுடைய கருத்து இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக கடுமையான தீவிரமான ஒரு வேலையை செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு தடுக்க முடிஞ்சிருக்கும். தம்பி, எங்க கிட்ட ஆட்சி ஒரு மாசம் இருந்தா போதும், அதிகமா வேண்டாம். இல்ல சொல்றேன் நான், எங்ககிட்ட ஆட்சி ஒரு மாதம் இருந்ததுன்னா என்டையர் தமிழ்நாடு நாங்க கிளீன் அப் பண்ணுவோம். அது இல்லாமலேயே நாங்க எவ்வளவு கிளீன் அப் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7500 மதுக்கடைகள் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4800 தான் இருக்கு. அது காரணமே நாங்க தான். விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நாங்க தான். எந்த கட்சியும் பூரண மதுவிலக்கு ஏத்துக்கல, கொள்கை ஏத்துக்கல. எங்க ஐயா தொடர்ந்து போராட்டம் பண்ணி தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் பூரண மதுவிலக்கு கொள்கை அளவில் ஏத்துக்கிறாங்க. சும்மா கொள்கை அளவு அதுவே பெரிய விஷயம். அதனால இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது ஒழிக்கணும். எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ல, இல்ல யாரு அதிக பாதிப்புனா தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னிய சமுதாயம் பாதிப்பு. அதனால இந்த சமுதாயங்கள்லாம் முன்னுக்கு வரணும். அதுக்கு கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு போகணும், வாழ்வாதாரம் பெருகணும், அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அது எதையுமே செய்யறதுல அரசு செய்யறது இல்லை. அது நாங்க எங்களால என்னென்ன முடியுமோ நிச்சயமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள், அதாவது இது எதிர்த்து அதிக போராட்டம் செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது யாராலும் மறுக்க முடியாது. தொடர்ந்து போராட்டம் செஞ்சிருக்கோம், மாநாடு நடத்தணும், போராட்டம் செஞ்சிடும், நீதிமன்றம் வழக்கு, சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். உறுதியா எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும். ஏன்னா இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல தொடர்பு உள்ளவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். அதனால உறுதியா நாங்க மத்திய அரசுல வலியுறுத்தி சிபிஐ என்கொயரினா இது ஏதோ ஒரு சம்பவமா பார்க்க கூடாது. இருக்கட்டும், அது கோர்ட்டுக்கு போலாம். இவங்க கொடுக்கலன்னா நீதிமன்றம் போலாம். நிச்சயமா அதுக்கு என்னன்னா பாலு வழக்கறிஞர் அவர் தானே இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கிறாரு. நிச்சயமா நாங்க போவோம், என்னென்ன வகையில் இருக்கோ அனுப்புவோம். ஏன்னா ஏன் சிபிஐ என்கொயரி வேணும்னா இது போன்ற யார் உடந்தையா இருக்கிறாங்க, யார் இதுல தொடர்பு உள்ளவர்கள், ஏதோ இந்த சம்பவத்துக்கு மட்டும் கிடையாது. கடந்த 20 ஆண்டு காலமாக யார் யார் சம்பவத்திற்கு உடந்தையா இருந்திருக்கோம், யார் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, எங்க இருந்து வருது, எங்க போகுது, வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்காக சிபிஐ என்கொயரி வேணும். ஏன்னா சிபிசிஐடி அதை நான் மதிக்கிறேன். நான் தப்பு சொல்லலை. ஆனா அவங்களுக்கு பிரஷர் கொடுப்பாங்க இவங்க. ஏன்னா இது அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க பிரஷர் கொடுப்பாங்க. அதனால அது நேர்மையா நடக்காது, உண்மையா நடக்காது. கண் தடைப்பு ஒரு 10-20 பேர் கைது பண்ணாங்க. வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க. ஏன்னா அந்த ஒரு குடி நோயாளிகளை தமிழக அரசு உருவாக்கி இருக்கு. மது இல்லாம இருக்க முடியாது. அவங்க கிட்ட போய் 150 ரூபாய்க்கு பதிலாக இங்க 50 ரூபாய் 30 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போறான். சொல்றானே என் பையன், ஒரு பையன் இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ணிருக்காங்க. 4:30 மணிக்கு காலையில 4:30 மணிக்கு எழுந்த உடனே குடிப்பான். அவன் வயசு 21 அட்மிட் பண்ணிருக்கான். இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு எழுந்த உடனே முதல்ல குடிப்பேன்னு சொல்றான். அப்போ இதுதான் திராவிட மாடல், தெரிஞ்சுக்கங்க. இதுதான் திராவிட மாடல். 6 வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ 15 வயசுல இருந்து இவங்க போட்டு குடிக்கிறதுனா என்ன நிலைக்கு தமிழ்நாடு போகுதுன்னு பாருங்க. இன்னொன்னு, இந்த டாஸ்மாக் கடையில அந்த பார் இருக்குல்ல,
அந்த பார் வந்து எல்லா பாரும் திமுக கட்சிக்காரங்க நடத்துறாங்க. இந்த பார்ல 24 மணி நேரம் அங்க அந்த டாஸ்மார்க் சரக்கு கிடைக்கும். அவங்க என்ன பண்றாங்க, ராத்திரி முழுக்க கடையை வந்து 8, 9 மணிக்கு மூடுறாங்களா, 10 மணிக்கு மூடுறாங்க கடை பேருக்கு தான். அதுல எல்லாத்தையும் பக்கத்துல வச்சிடுறாங்க, பாரில் கொடுத்துட்டு காலையில வந்து கணக்கு போட்டு பில்ல போட்டுடுறாங்க, அவ்வளவுதான். அப்போ என்ன நடத்துங்க, என்ன ஆட்சி நடத்துறீங்க? உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் எத்தனை முறை சொன்னார், மதுவில் வருகின்ற வருமானம் குஷ்வரோகி கையில் இருக்கின்ற வெண்ணையை போன்றது, அது ஒரு பொழுதும் எனக்கு வேண்டாம் என்று அவங்க நிறுவனர் அண்ணா அவர்கள் சொன்ன பிறகும் இவங்க அதுல போய் திணிக்கிறாங்க. விக்கல, இவங்க திணிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இருந்தார், உள்ள இருக்கிறார். அவர் இருந்தாருன்னா நேரம் 70,000 கோடிக்கு போயிருக்கும் தமிழ்நாட்டிலுடைய மது விற்பனை. இப்ப 55,000 கோடி தான் இருக்கு. அது விரைவில் நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம். எங்களால் இப்போ முடிஞ்சது பிரெட்டு, ரொட்டி, பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுத்துருக்குறோம். சார், இப்போ இந்த விசசாராய குடிச்சில் வந்து 4 பெண்கள் இறந்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து 10 பேர் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. 13 வயசு சிறுமி வரைய இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு அனுமதி இருக்கிறாங்க. அதான் இப்போ என்னன்னா, நாங்கள் முதல்ல பரப்புரை செய்வோம். பூரண மதுவிலக்கு சம்பந்தமாக பரப்புரை செய்கிற நேரத்தில் பெண்கள் தான் அதிகமாக எதிர்ப்பாங்க. கிராமத்துலலாம் பெண்கள் அவ்வளோ எதிர்ப்பாங்க. இப்போ அந்த எதிர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தோன்னா, 2 பேருமே சேர்ந்து குடிக்கிற நிலையில் இருக்கிறாங்க. அது நான் சொன்னா எனக்கு இருக்கு, பட் அது யதார்த்தமாக நான் சொல்றேன். நான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதிகபட்சமான படிப்பறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் டிகிரி கூட போக முடியல. ஏன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளே கிடையாது. ஏற்கனவே இந்த கடுக்காய் தொழிற்சாலையும் அவங்க மூடிட்டாங்க. பல ஆண்டுகளாக பல்வேறு தேர்தல்கள் வந்தாலும் அவங்க கோரிக்கை வைக்கிறதுனா வேலை வாய்ப்பு வேணும் தான். வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இதற்கு மாறாக அரசியல் கட்சிகள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தான் இந்த ஓட்டு வாங்குகிறாங்க அப்படின்றது உங்களோட கருத்தாக இருக்கு. இதுக்கு மாற்று கருத்தாக தமிழக அரசு இப்போது என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? சரியான கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஏன்னா இதுதான் அந்த மைய பிரச்சனை. இப்போ ஏற்காடு மலையில் இருக்கிறவங்க ஏன் இங்கேருந்து இப்போ ஆந்திராவில் போய் செம்மரம் வெட்டணும், மரத்தை வெட்டணும், அங்கே வாழ்வாதாரம் இல்லாது. அங்கேயும் மலைவாழ் மக்கள் தான், இங்கேயும் கல்வராயன் மலையில் மலைவாழ் மக்கள். ஏன்னா இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாமே அங்கே கொண்டு போயிட்டு அவங்க வந்து செம்மரத்தை கடற்றது, வெட்டுறது, அப்புறம் இது போன்ற கள்ளச்சாராயம் வைக்கிறது எல்லாம் அவங்க தான் பண்ணுறது சூழல். மலைவாழ் மக்களுக்கு எவ்வளோ திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் இருக்கு. ஆனால் அது அவங்ககிட்ட கொண்டு போகிறது கிடையாது. இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ ஆட்சியில் இருக்கிறவங்களே கொண்டு போகிறது கிடையாது. அவங்களுக்கு திட்டம் கொண்டு வரலாம். இப்போ உதாரணம், தருமபுரியில் வந்து சித்தேரி மலை இருக்கு. அந்த சித்தேரி மலையில் அங்கே இருக்கிற ஒரு 28,000 பேர் இருக்கிறாங்க, மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னால் என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ அவங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே உருவாக்கி அவங்களுக்கு நான் இப்போ கிட்டத்தட்ட என் நிதியில் ஒரு 50 லட்சம் ரூபாயில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்து நிறையா அதை செஞ்சு அவங்க இப்போ நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதுதான் வேணும் அவங்களுக்கு. யாருமே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சணும்னு யாரும் விரும்ப போகிறது கிடையாது. அவங்க வாழ்வாதாரம் இல்லை, படிப்பு இல்லாத சூழலில் அது போன்று தள்ளப்படுகிறார்கள். அவங்கள இவங்க வந்து என்ன பண்ணுறா, ஓட் பேங்க், அவ்வளோதான். ஓட் பேங்காக வச்சுக்கணும். ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக திமுகவில் வந்து அவங்க என்றைக்கும் படித்து முன்னேறக்கூடாது. இதுதான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னியர் சமுதாயத்துக்கும் திமுக செஞ்சிருக்கிற துரோகம்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இவங்க படிச்சிடக்கூடாது, வேலை வாய்ப்பு போகக்கூடாது. படித்து வேலை வாய்ப்பு போனால் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதே போன்ற கல்வராயன் மலையில் அதே நிலையில் தான் அப்படியே வச்சிருக்கிறாங்க. நன்றி.